இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிற கிருபைகளை குறித்து தியானித்து கொண்டிருந்தோம். இந்த ஆண்டிலிருந்து இந்த 2025வது ஆண்டு நாம் இந்த ஆண்டை ஆசீர்வாதத்தின் ஆண்டாக நாம் நினைத்து தெய்வ ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இந்த ஆண்டிலே தியானிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் தந்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த இயேசுவை நோக்கி என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். 2024வது ஆண்டிலே தெய்வ கிருபையை குறித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் கூட தெய்வ ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளின் தியானம் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 115வது சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 115 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்றும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே மனிதர்கள் அதிகமாக விரும்புவது, எதிர்பார்ப்பது என்ன என்று சொன்னால் ஆசீர்வாதம் தான். யாக்கோபு முழுவதும் போராடி அவன் சொன்ன ஒரு காரியம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆசீர்வாதம் என்பது மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராகிய தேவன் நம்மை அவர் அழைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தின் வாயிலாக தெளிவாக அவர் எடுத்துரைக்கிறார். வாசிக்க கேட்ட வசனத்திலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நமக்கு என்ன நிகழ வேண்டும், இந்த ஆசீர்வாதம் எதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தாவீது ராஜா மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியிலே அவர் சொல்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்படியானால் தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும், கர்த்தர் நம்மை நினைத்திருக்க வேண்டும். அதைத்தான் தாவீது ராஜா சொல்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்படியானால் கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும். வேதத்திலே கர்த்தர் யாரையெல்லாம் அவர் நினைத்தார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே ஆண்டவராகிய தேவன் ஒருவரை நினைக்கிறார். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். இந்த ராகேலுக்காக யாக்கோபு தன்னுடைய மாமனாரிடத்திலே அவர் பணி செய்து கொண்டிருந்தார். ஆனால் யாக்கோபினுடைய மாமனார் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், லாபான் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த ராகேலுக்கு பதிலாக ராகேலினுடைய சகோதரியை மனைவியாக கொடுத்து விடுகிறார். தாவீது கேட்கிறார், நான் ராகேலுக்காக தானே உம்மிடத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன், அந்த ராகேலை எனக்கு மணமுடித்து தராமல் ஏன் இங்கே எனக்கு உம்முடைய
மகளாகிய லேயாளை நீர் எனக்கு மனையாளாக கொடுத்தீர் என்பதாக அவர் சொல்லுகிறார். இப்படியாக சில சம்பவங்கள் இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு 7 ஆண்டுகள் வேலை பார்த்து ராகேலை யாக்கோபு திருமணம் முடிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ராகேலுக்கு பிள்ளை இல்லாத ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 30வது அதிகாரம் 1வது வசனம் நாம் வாசித்து பார்ப்போமானால், ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அந்த ராகேலினுடைய நிலை எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், மிகவும் வேதனையாக இருக்கிறது, மலடியாக இருக்கிறாள் என்று வசனம் சொல்கிறது. எனவே அவள் தன்னுடைய சகோதரியாகிய லேயாளின் மேலே அவள் பொறாமை கொண்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் யாக்கோபனிடத்திலே, நீர் எனக்கு பிள்ளையை கொடும், இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தை நோக்குகின்ற ஒரு மகளாக இங்கே ராகேல் விளங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் என்ன என்று சொன்னால், அதைத்தான் நாம் 22வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலை தேவன் நினைத்தார். மலடி என்று சொல்லப்பட்ட அந்த ராகேல் கற்பந்தரித்து அவளுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறப்பாக தேவனுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு வந்தது என்பதை நாம் காண முடிகிறது. அப்படியானால் இந்த ராகேலுக்கு ஆண்டவராகிய தேவன் இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஈசா யாக்கோபு என்று 2 பிள்ளைகள் ஒரே பிரசவத்திலே இரட்டை பிள்ளைகள் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் அந்த ராகேலை நினைத்ததினாலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் இது. தேவாலயத்துக்கு அன்னாள் போய் மிகவும் அதிகமாக அழுது கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 7வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னாளினுடைய ஓரகத்தி என்ன செஞ்சிட்டு இருக்கான்னா, இவளை புண்படுத்தி கொண்டிருக்கிறாள். அப்படி புண்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இவள் ரொம்ப அதிகமாக வேதனைப்பட்டு அவள் அழுது கொண்டிருக்கிற காரியத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் பெனினாள் இந்த அன்னாளை அதிகமாக இவள் மலடி, பிள்ளை பெறாதவள் என்று குறை சொன்ன அந்த காரியத்தின் நிமித்தமாக தேவ சமூகத்திலே போய் மன்றாடுவதை நாம் அந்த 1வது அதிகாரத்திலே 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? 10வது வசனத்தில், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று சொல்கிறாள். மனம் கசந்து மிகவும் பாடுகளோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு கூட அவள் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறாள். 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆண்டவர் தீர்க்கதரிசியாக சாமுவேல் அன்னாளின் மூலமாக இந்த உலகத்திலே பிறப்பதற்கு உதவி செய்தார் என்பதை நாம் இங்கே வாசித்து அறிய முடிகிறது. கர்த்தர் நினைக்கும் பொழுது உண்மையாகவே ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதை
ராகேலின் மூலமாக அறிந்து கொள்ளலாம், அன்னாளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிக்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். 23வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். இங்கே யோவாசின் நாட்களிலெல்லாம் என்ன நடந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே யூதா ஜனங்கள் மிக அதிகமாக ஒடுக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளினார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது 25வது வசனம் இப்படி சொல்கிறது: யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசகேலோடு யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையிலிருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான். 3 விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவர் இழந்து போன பட்டணங்களை, இழந்து போன ஆசீர்வாதங்களை இந்த ஜனங்களை நேசித்ததினாலே, இந்த ஜனங்களை நினைத்தருளினதினாலே திரும்ப கொடுத்தார் என்று நாம் வாசித்தருகிறோம். சற்று நாம் யோசித்து பார்ப்போம். தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் நம்மை நினைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நினைத்தால் மாத்திரமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் அப்படிதான் நமக்கு கற்றுத்தருகிறது. ராகேல் அவள் பிள்ளை பெறாத மலடியாக இருந்தாள். அவளுடைய சகோதரியை அவளை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாள். இன்னும் சொல்ல வேண்டுமானால், நான் சாகிறேன் என்று மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு, வாழ்க்கையிலே நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்கிற நிலைக்கு ராகேல் தள்ளப்பட்டாள். ஆனால் கர்த்தர் அந்த ராகேலை நினைத்தருளினார். ஏசா, யாக்கோபு என்கின்ற 2 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்லாமல் வெனினாள் மிகவும் மனமடிவாக பேசி அன்னாளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தாள். எல்கானாவினுடைய ஆறுதலான வார்த்தைகள் இந்த அன்னாளுக்கு அது போதுமானதாக இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் கசந்து அழுது ஜெபித்தாள். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அன்னாளுக்கு குழந்தையாக கொடுத்தார். நினைத்தருளி குழந்தையை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பட்டணங்களை எல்லாம் இழந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களை நினைத்து இழந்து போன எல்லா பட்டணங்களையும் அவர்கள் மீண்டும் பிடித்து கொள்வதற்கு அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் கூட பல காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருப்போமானால் ஆண்டவர் நம்மை நினைப்பதற்கு அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ராகேலை நினைத்தருளின ஆண்டவர், அன்னாளை நினைத்தருளின ஆண்டவர், யூதா ஜனங்களை நினைத்தருளின ஆண்டவர் நம்மையும் நினைத்து அருளுவார். ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன ஆண்டவர் அவர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். ஐயோ, இந்த உலகம் என்னை ஏளனமாக பார்க்கிறது, இந்த உலகம் என்னை கேவலமாக பார்க்கிறது, இந்த உலகத்திலே நான் எல்லாவற்றையும் இழந்து போனேனே, எனக்கு எதுவுமே இல்லையே, நான் விரும்புகின்ற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா? 2025 ஆண்டின் துவக்க நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த 2025 ஆண்டாவது எனக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்குமா என்கின்ற கேள்வியோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த
ஆண்டின் துவக்கத்திலே அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான வார்த்தை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை எல்லோரும் என்னை மறந்து போனார்களே, எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்களே, எனக்கு ஒத்தாசை செய்வார் யாரும் இல்லையே என்கிற கவலையோடு கண்ணீரோடு ராகேலை போல, அன்னாளை போல, யூதா ஜனங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். நம்மீது அவர் நினைவாய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரிடத்திலே கேட்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற, எங்களை நினைத்திருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன போல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆம், இந்த ஆண்டின் துவக்கத்திலே இந்த ஆண்டாவது எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்குமோ என்கின்ற கேள்வியோடு, கண்ணீரோடு, கவலையோடு, சஞ்சலத்தோடு, வேதனையோடு உடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்கின்ற வார்த்தையை நினைத்திருக்கிறீர். ஒருவேளை ராகேலை போல, ஐயோ நான் ஏன் வாழ வேண்டும், அவமானமாக இருக்கிறதே என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம், கலங்கிக் கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம். அன்னாளை போல கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். யூதா ஜனங்களைப் போல எல்லாவற்றையும் இழந்து போனமே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆனாலும் நீர் நினைத்த மாத்திரத்திலே ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை விசுவாசித்து நம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். ஒவ்வொருவரையும் நினைத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த 2025 ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக விளங்க நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கும்படியாக நம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நினைப்பதற்கு தடையாயிருக்கின்ற எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எங்களை நினைக்கும்படியாக நம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இதோ இந்த செய்தியை தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கும்படியாக, நினைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும்படியாக கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.